இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ மட்டும் இல்லாம போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எங்க அம்மா யார்கிட்டயும் பேச்சு வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. உன்ன மாதிரி புருஷனா எதுக்கியா? உன்னோட சுகத்துக்காக, உன்னுடைய சந்தோஷத்துக்காக அந்த வீட்டுக்கு போன. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்றதுக்காக எங்க அம்மா கிட்ட வரியா? இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அம்மா தேவைப்படுறாங்களோ? மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத். உன்னோட வழியை நீ பாத்துக்கோ, எங்களுடைய வழியை நாங்க பாத்துக்கிறோம். இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை தேடி வந்த, என்னுடைய அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பார்த்த, உன்னை உயிரோடவே விடமாட்டேன், உயிரோடவே விடமாட்டேன், உயிரோடவே விடமாட்டேன், உயிரோடவே விடமாட்டேன், உயிரோடவே விடமாட்டேன், உயிரோடவே விடமாட்டேன். அம்மா, மனுஷனுடைய மதிப்பு தெரியாத இதோ இந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் உனக்கு என்னமா பேச்சு? வாமா. ககன், டேய், உன் வாழ்க்கை முழுக்க என்னை வெறுத்துட்டே வாழ்ந்துருவியா? என் கவலையையும் வேதனையும் புரிஞ்சிக்கவே மாட்டியா? உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ யார் எனக்கு? கண்டவ புருஷனெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. யாரோ ஒருத்தர் அப்பா மேல பாசத்தை காட்டணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாதுடா. டேய், ஏன்டா ஏன்டா இப்படி பேசுற? என் மேல எதுக்குடா உனக்கு அவ்வளவு கோவம்? உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் போனதுனால தானே? நான் போனது எனக்காக இல்லடா, உங்களுக்காகவும் உங்க உயிரை காப்பாத்தவும் தான். உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்ட பொண்டாட்டி பிள்ளைங்களை ஏன் விட்டுட்டு போனாரு? ஏன் அப்பா அப்படி போகக்கூடிய ஆளானு ஒரு வாட்டியாவது யோசிச்சு பாத்தியா? உன் அம்மாவை நான் எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டேன், உன்னை நான் எவ்வளவு பாசத்தோட வளர்த்தேன். அப்படி இருந்தவன் திடீர்னு உங்க வாழ்க்கையை விட்டு நான் ஏன் போனேன்னு அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது என் சைட்ல இருந்து யோசிச்சு பாத்தியா? நீங்க பிரிஞ்சு அந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப கிடைக்க மாட்டீங்களான்னு நான் தேடாத இடமே இல்ல தெரியுமா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், என்ன வெறுக்கிறது, என்ன குறை சொல்றது, என்ன அவமானப்படுத்துறது. இன்னும் இதே மாதிரி எத்தனை நாளைக்குடா? என்ன நீ பார்க்கும் போதெல்லாம் எங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ற. அப்படி நான் விட்டுட்டு போனதுக்கு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, நான் எதுக்காக மீராவை கல்யாணம் பண்ணேன்னு ஒரு தடவையாவது கேட்டிருப்பீங்களா? கேட்கல, கேட்கவும் மாட்டீங்க. எதுக்குடா? என்ன வெறுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் வேணும். சொல்றேன், நான் எந்த நிலைமையில மீராவை கல்யாணம் பண்ணேன்னு இப்ப நான் சொல்றேன். அட்லீஸ்ட் அப்பயாவது நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்களான்னு பாக்குறேன்.